வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதையும் காதலும் எபிசோட் 5. பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜி கோபி. ஸோ லாஸ்ட் பாட்காஸ்ட் கேட்டவங்களுக்கு தெரியும், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக, கொஞ்சம் லோவாக, கொஞ்சம் இந்த கிளாரிட்டி கம்மியாக, ஷார்ப்னஸ் கம்மியாக ஃபீல் ஆகிருக்கும். அது ஏன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருந்தேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஐ ஹேட் அ சோர் த்ரோட் அண்ட் நான் கொஞ்சம் இந்த டாப்பிக்கை ஃபீல் பண்ணி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்சனலாக பேசிட்டேன், அதனால் கொஞ்சம் லோவாக இருந்திருக்கும். அண்ட் ஐ திங்க் இப்போ இந்த பாட்காஸ்ட் என்னோடய வாய்ஸ் அந்த கிறிஸ்பாக, கிளாரிட்டியாக, ஷார்ப்னஸாக எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் அதை இவ்வளோ அழுத்தி பதிவு பண்ணி பேசுகிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் அதை நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட சொன்னான். அதில் அந்த ஷார்ப்னஸ், கிளாரிட்டி எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னனால நான் இதை இங்கே அழுத்தி சொல்ல வேண்டிய காரணத்தில் இருக்கேன். ஸோ எஸ், ஐ திங்க் என்னோடய வாய்ஸ் இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வாய்ஸை பற்றி பேசும்போது நான் முக்கியமாக ஒரு பர்சனுக்கு இங்கே தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் நான் அந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன்கிட்ட ஒரு மைக் இருந்துச்சு. ஸோ அவன்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இந்த மைக் வேணும், நான் அந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட்லாம் பண்ண போகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி அவன் அவனோட மைக்கை கொடுத்தான். ஸோ அந்த மைக்கில் தான் கடைசியாக இதையும் சேர்த்து இந்த 5 பாட்காஸ்ட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், அண்ட் என் வாய்ஸ் சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட சொன்னீங்க, என்னோடய வாய்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் அவனுக்கு தான் சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் தம்பி. அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை நான் ஆக்சுவலாக ஈவினிங்கை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போது என்னோடய ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டு, அதில் பெருசாக யாரும் அவ்வளோ வரவும் மாட்டாங்க. லைக் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த காலி ரோட்டில் தேவையில்லாமல் ஹார்ன் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். எனக்கு நார்மலாக அவ்வளோ கோவம் வராது. ஆனால் என்னை சுற்றியோ ஆர் எனக்கு பின்னாடி என் பக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் யாருன்னா பைக்கோ ஒரு காரோ எடுத்துகிட்டு ஹார்ன் அடித்தாங்கன்னா எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் பாட்காஸ்ட் ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ட மெனக்கே ஹார்ன் அடித்து என் பாட்காஸ்ட்டை கெடுத்து விட்டாங்க. ஸோ அதனால் இந்த பாட்காஸ்ட்டை மிட் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சென்னையில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சைட் சவுண்ட் கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன எல்இடி லைட் ஆன் பண்ணிவிட்டு மற்ற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மழையில் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. ஸோ அண்ட் என்னோடய டேரக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னோடய பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இது ஒரு மாதிரி சீரீஸ் ஆஃப் ஆந்தாலஜி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஐ வாஸ் லைக் வாட் இஸ் ஆந்தாலஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க் காட் அவனே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ஆடியோலேயே கொடுத்துருந்தான். லைக் ஆந்தாலஜி இஸ் அ சீரீஸ் ஆஃப், எப்படி சொல்கிறது, ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கைண்ட் ஆஃப், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், மேபி ஆந்தாலஜிக்கு வேறு எதுவும் மீனிங் கூட இருக்கலாம். ஸோ ஐ எம் நாட் மச் அவேர் அபவுட் தட். பட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஆந்தாலஜி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் a series of things, like it's a connectivity or ஏதோ ஒரு லீனியரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ என்னோடய பாட்காஸ்ட் கேட்டு உன்னோட அடுத்தடுத்த பாட்காஸ்ட் எல்லாமே ரொம்ப கனெக்டிங்காக, ரொம்ப ரிலேட்டிங்காக ஒரு ஜேர்னி மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். அது அவன் சொல்லும் போது நான் யோசித்து பார்க்கும் போது தான் எனக்கே தெரியுது இது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப யோசித்து அடுத்த டாபிக் நம்ம இதுதான் பண்ண போகிறோம், ஓகே நம்ம லாஸ்ட் டாபிக் இதை பற்றி பேசியாச்சு, அடுத்து இது போட்டால் ரொம்ப கனெக்டிங்காக இருக்கும் அப்படின்னு யோசித்து பேசுகிறாள் நான் சத்தியமாக கிடையாது. ஏன்னா அப்படி நான் யோசித்து பிளான் போட்டுலாம் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் கடைசி வரைக்கும். ஸோ அவன் சொன்னக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தா தான் தெரியுது, அட ஆமாம்ல அப்படி தான் இருக்குது லைட்டாக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட்லேயே சில பேருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், இவன் என்னடா அடிக்கடி பீப்புள் அவன் இவன் எவனையோ கூப்பிட்டு வரான், எவ்வளோ பேர் தான் இருக்காங்க இவனுக்கு அப்படின்ற மாதிரி தோணலாம் சில பேருக்கு. சில பேருக்கு உனக்கு என்னப்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சிலருக்கு தோணலாம். பட் லெட் மீ பிரேக் டவுன் சம்திங். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப ஒரு ஆன்டி சோஷியல் பர்சனாக இருந்தேன். அதாவது யாருமே எனக்கு வேண்டாம், நான் தனியாக ஒரு உலகத்தில் நான் இருந்துக்கிறேன், எனக்கு அதுதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப நிம்மதியாக இருக்குது, எந்த ஒரு ஹார்ட் பிரேக்கும் இல்லாமல், ஸோ நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப ஹார்ட் வேல எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, வி நீட் பீப்புள் ஃபார் சர்வைவல். பீப்புள் இல்லாமல் உன்னால் தனியாக
இங்கே வந்து இந்த வேர்ல்டில் வந்து சர்வைவ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்றது வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப ஹார்ட் வேல வந்து எனக்கு அது சொல்லி கொடுத்துச்சு. ஸோ அதை என்னைக்கு வந்து நான் ரொம்ப டீப்பாக ரியலைஸ் பண்ணணும், அன்னிலேருந்து வந்து ஐ ஸ்டார்டட் யூனோ ஏர்னிங் பீப்புள். என்னை சுற்றி வந்து எப்போதுமே வந்து பீப்புள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை வந்து நான் இது வரைக்கும் லிட்ரலாக சொல்ல போனேன்னா, இன்றைக்கி என்கிட்ட என்னை சுற்றி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஐ மெட் இன் ஆன்லைன். லைக் என்னோடய பேஜ் மூலியமாக தான் நிறைய ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் இல்லை. ஏன்னா சில பேரை வந்து நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது நேரில். ஆனால் வி பீன் ஸோ மச் க்ளோஸ், ஸோ மச் ஜென்யூன். ஒரு ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் கேங். யூனோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தானே. ஸோ அதுதான் லைக் பீப்புள் ஆர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நான் இதை இங்கே வந்து நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்றனால இட் டசன்ட் மீன் லைக் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. யூனோ நிறைய பேர் நான் அமைச்சுக்கிட்டேன். அதேமாரி பேரலாக அவங்களுமே வந்து அந்த பீப்புளும் என்னை சூஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து யூனோ ரைட் நோ ஐ ஹாவ் தட் பியூட்டிஃபுல் பாண்ட் அரவுண்ட் த பீப்புள். ஸோ அதுக்கே வந்து யூனோ நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ட்ராமா இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கலாம். பீப்புள் பற்றின ஒரு ட்ராமா இருக்கலாம். லைக் பீப்புள்னாலே ஏன்னா அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்து வந்த பாதைகள் அப்படி இருந்திருக்கும். ஸோ மேபி உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் ஆஃப் லைஃப். இது வந்து கம்ப்ளீட்டாக லைஃப் ஃபுல்லாக இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ ஜஸ்ட் மேக் ஷுவர் யூ ஏர்ன் பீப்புள். ஸோ அது ரொம்ப 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 லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் எனக்கு வந்து இந்த வீடியோ டைப் பாட்காஸ்ட், கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் பார்க்குறது கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வந்து நான் ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்த்த ஒரு இன்டர்வியூனா டைரக்டர் ராமோட ஒரு இன்டர்வியூ. அந்த கம்ப்ளீட் இன்டர்வியூமே வந்து எனக்கு ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் யூனோ டைரக்டர் ராமோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேபி எனக்கு தெரியல, நான் ஐ எம் நாட் மச் ஃபெமிலியர் டு ஹிஸ் மூவிஸ். ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பெர்ஸ்பெக்டிவ். இஃப் நாட் யூனோ டைரக்டர் ராமோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் தட் ஐ ஹாவ் வாட்ச்ட் இஸ் பேரன்பு. அது இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா யூடியூப்பில் வந்து அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் வாட்ச் த கம்ப்ளீட் ஃபிலிம். அது வந்து அந்த ஃபிலிமில் வந்து இல்லாத எமோஷன்ஸே கிடையாது. லைக் அவ்வளோ எமோஷன்ஸ், அவ்வளோ லேர்னிங் இருக்குது, அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது, நிறைய ஓப்பன் மைண்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் சொன்னல, அந்த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வே பியாண்ட். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்காதவங்க நம்மளை பெட்ரே பண்ணுறது எந்தளவுக்கு உண்மையோ, அதே நம்ம எதிர்பார்க்காதவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறதும் வந்து இருக்குது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது 2 லைன். அந்த 2 லைனுக்கு பின்னாடி ஐ வாஸ் லைக் வாவ், சீரியஸ்லி இது நான் இந்த மாதிரி ஒன்று கேட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் யூனோ இட்ஸ் ஓகே. எல்லாருக்கும் அந்த ஒரு ட்ராமடைஸ்டான ஒரு ஃபேஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அது ஒரு நாள் போகும். அண்ட் மேக் ஷுர் யூ ஒர்க்கிங் ஃபார் தட் ஆஸ் வெல். ஸோ எஸ், பீப்புள் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல். மறந்துட வேண்டாம். ஸோ எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ ஆல் வித் த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட். அண்டில் தென் டேக் கேர். டாடா, பாய். எவ்வளோ பிட்ரேல் சந்திச்சிட்டீங்க? நிறைய. எவ்வளோ கணக்கு சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுன்னு வச்சு நம்ம நினைச்சு பார்க்காதவங்க நம்மள சீட் பண்றப்போ இட் இஸ் நினைச்சு பார்க்காத உங்களை நல்லாவும் வச்சிருந்திருக்காங்கல்ல.